ரஜினி படம் அவ்வளோதான். நீங்கள் அதில் அவர் எப்படி பண்ணாலும் பார்க்காதீங்க. இன்னும் 2 படம் தான் நடிக்க போகிறாரு, பார்க்காத 2 படம் அவ்வளோதான். அவரை பார்க்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. உங்கள் 150 பேரோட மோசமான ரிவ்யூனால அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் நடிச்சுட்டே தான் இருப்பார். நெகட்டிவாக சொல்லணும்னு மைண்ட் செட்லேயே வந்தவங்கன்னா நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். என்ன பண்ணணும், என்ன வேணும் உங்களுக்கு ரஜினி சார் படத்தில்? என்ன இருந்தால் நீங்கள் போய் நல்ல படம் சொல்லுவீங்க? எனக்கு புரியல. சின்ன சின்ன ரோல் தான், ரொம்ப ஓவர் டூ பண்ணால் அப்புறம் ஓவர் டூ மாதிரி இருக்கும். கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் உட்காரவே முடியல. இன்னும் செம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல நான். லோக்கி தெரிக்க விட்டாரு, அதுக்கு மேலே சூப்பர் ஸ்டார். அது வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதை நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செமையா இருந்தது படம். மூவி கான்செப்ட் எது பேஸ் பண்ணி மேம் இருந்துச்சு? கான்செப்ட் வந்து ஃபுல் ஆக்ஷன் தான். செமையா இருக்கு படம். ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மூவிஸ் 2 டைப் இருக்குது. கமர்ஷியல் மூவிஸ் இருக்குது. வேறு நீங்கள் போயிட்டு சும்மா ஆக்டருக்காக, மியூசிக்காக, அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்குறது. சில ரியலிஸ்டிக் மூவிஸ் இருக்குது. வேறு பாசிட்டிவ் மெசேஜோ லைஃப் லெசன் மூவிஸ் வேறு டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு கமர்ஷியல் மூவிஸ் பிடிக்கலன்னா அது உங்கள் பிரச்சனை. நான் சின்ன வயசுலேருந்தே ரஜினி ஃபேன். நான் தேட்டருக்கு போகிறது கதைக்காக கிடையாது. ரஜினிகாந்த் அவர் ஸ்டைல், அவர் டான்ஸ், அனி மியூசிக்காக, லோக்கி டைரக்ஷனுக்காக. அவர் 80 பேர் அடிக்கிறாருன்னா நான் பார்ப்பேன். நான் சலிக்காமல் பார்ப்பேன். அவர் வேறு இடத்துல வேறு மக்கள் அடிக்கிறாருன்றது தவிர அந்த மியூசிக்குக்கும் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் செம்மையாக இருக்காருங்க. நம்மலாம் சும்மா நடந்தால் அதெல்லாம் வருமா? யாரோ ஒருத்தர் அவ்வளோ ஸ்டைலாக 80 வயசுக்கு இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ நல்லா நடிக்கிறார். நான் போகிறது கமர்ஷியல் மூவிஸ்க்கு நான் போகிறது கேரக்டர்ஸ் பார்க்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான். நான் அதில் போய் பிளாட்டு தேடிட்டு இந்த பாட்டு நல்லாவே இல்லை, அவனுக்கு இந்த மியூசிக் செட் ஆகாது, இவனுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே இல்லை, அந்த கேரக்டருக்கு அவசியமே இல்லை, இந்த வயசில் அவர் 80 பேர் அடிக்கிறாருன்னு அதெல்லாம் நம்ம முடியல. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எனக்கு கமர்ஷியல் மூவிஸ் பிடிக்கும், நான் பார்ப்பேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த படம் பார்க்காதீங்க. கமர்ஷியல் மூவிஸ் நல்ல லோக்கியாக அந்த படமும் நிறையா வருது. ஆக்சுவலாக ரொம்ப சட்டிலாக அவங்க வேலை ரொம்ப ரியலிஸ்டிக் மூவிஸும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு போங்க. கமர்ஷியல் படம் பார்க்காதீங்க. அவ்வளோதான். எனக்கு பிடிக்கும், நான் பார்ப்பேன். ஃபேன் பேஸ் பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பட் மற்ற ரசிகர்களும் சேர்த்து நல்லா இருக்காங்க. ஒரு 50 வருஷமாக இருக்கிறனால நல்லா இல்லாட்டுன்னு தான் போயிட்டு சொல்லுவாங்க. அடுத்த ரஜினி படம் வந்தால் தேட்டர் போவீங்களா மாட்டிங்களா? அவ்வளோதான். என்ன பண்ணணும், என்ன வேணும் உங்களுக்கு ரஜினி சார் படத்தில்? என்ன இருந்தால் நீங்கள் போய் நல்ல படம் சொல்லுவீங்க? எனக்கு புரியல. என்ன இத்தனை வருஷம் அவர் பண்ணதெல்லாம் இப்பயும் பண்ணுறாரு. என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்களேன். இதெல்லாம் எடுக்கக்கூடாதா? என்ன எடுக்கணும்? லியோனா அதுலேயும் நீங்கள் பிரச்சனைன்றீங்க. விக்ரம்னா அதுலேயும் யாராவது பிரச்சனை கண்டுபிடிக்கிறவங்க இருக்காங்க. என்ன விக்ரம் படத்தில் ரஜினி சார் நடிச்சா நல்லாவா இருக்கும்? ஒருத்தருக்கு ஒரு ஆட்ரிபியூட். கமல் சாருக்கு விக்ரம் தான் நல்லா இருக்கும். இது வந்து ரஜினி படம் அவ்வளோதான். நீங்கள் அதில் அவர் எப்படி பண்ணாலும் பார்க்காதீங்க. இன்னும் 2 படம் தான் நடிக்க போகிறாரு, பார்க்காத 2 படம் அவ்வளோதான். அவரை பார்க்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. உங்கள் 150 பேரோட மோசமான ரிவ்யூனால அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் நடிச்சுட்டே தான் இருப்பார். அவர் பிடிச்சவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. எனக்கு கமர்ஷியலாக படமாக பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ், ட்விஸ்ட்ஸு, எஃபெக்ட்ஸ் அவ்வளோ நிறையா இருக்குது. மியூசிக் செம்மையாக இருக்குது. போய் பாருங்கள். நீங்கள் கதையெல்லாம் தெரியணும், லாஜிக்கலாக வேணும்னா பார்க்காதீங்க. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யாருமே வந்துட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்காம தியேட்டருக்கு வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் தியேட்டருக்கு வந்து பார்த்தா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதோ லாக் அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் எதுவுமே இல்லை. அப்போல்லாம் எங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஸ்லோவாக போகிற மாதிரியோ போர் அடிக்கிற மாதிரியோ எதுவுமே இல்லை. ஒரு சீனுமே ரசித்து பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்தது. இதில் வந்து மெயின் ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்களா? அவங்களுக்குலாம் சின்ன சீன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால மூவி கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. இது ரஜினிகாந்த் படம்ன்றதுனால ரஜினிகாந்துக்கு தான் நிறைய போர்ஷன் கொடுக்க முடியும். அவங்கவுங்களாம் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ். அதனால அவங்கவுங்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்க முடியும். இப்போ ரஜினி சாரே மற்ற இண்டஸ்ட்ரியில் போய் நடிச்சோன்னா அவருக்கும் என்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ், கெஸ்ட் ரோல் தானே கொடுக்க முடியும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் மேம், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி சார் மிஞ்சி போனால் ஒரு 2 படம் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் ஏன் இந்த படத்தை இப்படி ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஸ்பாயில் சும்மா இப்போ நெகட்டிவாக சொல்லணும்னு மைண்ட் செட்லேயே வந்தவங்கன்னா நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். மற்றபடி சூப்பராக இருக்கு படம். எல்லாரும் பாருங்க. ஸ்லோவாலாம் போல ப்ரோ. எப்பயுமே வந்து யூஸ்வலாக எப்படி லோகேஷ் கனகராஜ் மூவி இருக்குமோ அந்த மாதிரி தான் போச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். ஒன்றுமே சொல்ல முடியல. ஜாலி மிரட்டி விட்டாங்க. மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படிலாம் இல்லை. அவரு தான் கிளைமேக்ஸ் வந்து வேற லெவலில் பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் தான் படத்தில் ஹைலைட்டே. சூப்பராக பண்ணிட்டாங்க. ரோல் கொடுக்கலனாலும் அப்புறம் அதிகமாக கொடுத்தா அது சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஷார்ட்டாக கொடுத்தாலும் பக்காவாக பண்ணிட்டாரு. வேற லெவலில் சாங்லாம் எப்படி மேம் வந்துச்சு? சாங்கு ராக் ஸ்டார் சொல்லவே வேண்டாம்.
சூப்பராக இருந்துச்சு. மோனிகாலாம் வேற வைப்பு, வேற லெவலு. படத்தில் வரலீங்களா பாட்டோட முடிஞ்சதா? ஆமாம் ஆமாம். இல்லை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களா, ஐயோ மோனிகா ஃபுல் படமும் வந்தா அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. சாங் நார்மலாக சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பூஜா தெரியவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். பர்சனலாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது? பர்சனல் வேற லெவல். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். முக்கியமாக தியேட்டர் வந்து பாருங்கள், சூப்பராக இருந்தது.